இந்த விவசாயம் தொழில் கிடையாது. அந்த விவசாயம் நம்மளுடைய பாரம்பரிய, நம்மளுடைய வாழையடி வாழையாக நம்மளை தொடர்ந்து வரக்கூடியது. நம்மளுடைய கலாச்சாரத்தை சுமந்து நிற்பது இந்த விவசாயம். ஏன் தமிழுடைய கலாச்சாரத்தை சுமந்து நிற்பது அப்படின்னா, பொங்கல் வருது, கரும்பு வைக்கும், ஒரு வீட்டுல ஒரு விசேஷம், ஒரு நல்ல காரியம் வருதுன்னா வாழை தோரணம் கட்டணும். அப்ப நம்மளுடைய வாழ்வை தொடர்ந்து வருவதானே அந்த விவசாயம். அப்ப அந்த விவசாயத்தை ஏன் இன்னைக்கு நிறைய பேர் செய்ய யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு கடையில போய் பணம் வாங்கி சாப்பிடுவாங்க, சோறு சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த விவசாயத்தை மட்டும் கொஞ்சம் தரமா இருக்கு இல்ல. நம்மளுடைய வாழ்வின் முறை, வாழ்வியல், நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒரு ஒரு உதாரணம் தான் அந்த வாழை, இந்த மரங்கள் எல்லாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வாழை கீழே சின்னதாக ஒரு கண்டு நம்ம வைக்கிறோம். அதுக்கான நம்ம தண்ணி, அதுக்கான உரம் எல்லாம் கரெக்டா போடலன்னு வச்சுங்கள, அது வாடி போயிடும். இது போய்தான் மனிதனுடைய வாழ்க்கை. நாம் சிறு வயதிலிருந்து நல்ல ஒழுக்கத்தையும் நல் படிப்பினையும் நாம் மேல வரலன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். விவசாயத்தை ஒட்டிதான் மனிதனுடைய வாழ்வு. விவசாயத்தை நம்ம ஒரு நாள் கைவிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில ஒரு மரம் நடுறது, இல்ல ஒரு செடி நடுறது, இல்ல கொஞ்சம் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு தண்ணி ஊற்றுறது, ஏதாவது ஒரு செய்வோம். நம்மளோட வாழ்வாதாரம் போயிடும். விவசாயம் காப்போம்.